இன்று நாங்கள் உங்களுக்கு இதுபோன்ற அரிய தகவல்களை சொல்லப் போகிறோம். பக்தர்களே, இன்றைய காணொளி மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் தகவல் தரும் விதமாகவும் இருக்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, 2 நாட்களுக்கு முன்பு கதையில் குருஜி ஒரு சிறப்பு பரிகாரத்தை சொன்னார். அதை எந்த பக்தரும் உண்மையான மனதுடன் செய்வார். எனவே அவரது ஒவ்வொரு விருப்பமும் நிறைவேறும். மேலும் 33 கோடி கடவுள்களையும் தெய்வங்களையும் வைத்திருக்கும் பசுவின் அருள் அந்த நபரின் மீது அவரது வாழ்நாள் முழுவதும் பொழிகிறது. தாய்மார்களே, சகோதரிகளே, குருஜி தினமும் காலையில் பசுவின் தாய்க்கு ஒரு சிறிய பொருளை ஊட்டுவதன் மூலம் நீங்கள் ஒரு மாதத்திற்குள் கோடீஸ்வரர் ஆவீர்கள் என்று கூறினார். நீங்கள் கோடீஸ்வரராகவில்லை என்றால் எனக்கு சொல்லுங்கள். இன்று நான் உங்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய மற்றும் அற்புதமான வீடியோவை கொண்டு வந்துள்ளேன். பசுவுக்கு உணவளிக்கவும். இந்த சிறிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுபடுவீர்கள். இதன் மூலம் ஒவ்வொரு பிரச்சனையும் உடனடியாக முடிந்துவிடும். எனவே பசுவுக்கு இந்து மதத்தில் மிகவும் மரியாதைக்குரிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. பசுவுக்கு தாய் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. அனைத்து கடவுள்களும் தெய்வங்களும் வசிக்கும் இடம் பசு என்று கூறப்படுகிறது. ஏனென்றால் 33 கோடி தெய்வங்களும் பசுவின் தாயின் உடலில் வசிக்கிறார்கள். அதனால்தான் பசுவை கொண்டு செய்யப்படும் பரிகாரங்கள் உடனடியாக தங்கள் பலனை காட்டுகின்றன. இந்த பரிகாரம் சாத்தியமற்ற பணிகளை சாத்தியமாக்குகிறது. பக்தர்களின் பெயரால் நான் சத்தியம் செய்கிறேன். பசுவின் பெயரால் இந்த பரிகாரம் உங்களை பணக்காரராக்கவில்லை என்றால் நண்பர்களே சொல்லுங்கள். நீங்கள் நிதி சிக்கல்களில் போராடுகிறீர்கள் அல்லது விரைவில் பணம் சம்பாதிக்க விரும்பினால், உங்கள் வீட்டில் எப்போதும் உங்கள் பாதுகாப்பை நிரப்ப விரும்பினால், உங்கள் வீட்டில் மகிழ்ச்சி, செழிப்பு, செல்வம் கிடைக்க வேண்டுமென்றால் நீங்கள் பசுவை கொண்டு இந்த தவறாத தந்திரத்தை செய்ய வேண்டும். இந்த தவறாத தந்திரம் பல வகையான பிரச்சினைகளை தீர்க்கிறது. இந்த தவறாத தந்திரத்தின் பலன் மனிதனால் மிக விரைவில் அடையப்படுகிறது. பசுவைச் சேவிப்பதன் மூலம் லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆசிகளை பெறுகிறார். அதேபோல் 33 கோடி கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசிகளையும் பெறுகிறார். வேதங்களில் பசுவைச் சேவிப்பது மிகப்பெரிய புண்ணியம் என்று கூறப்படுகிறது. அனைத்து வகையான யாகங்களையும் செய்து அனைத்து வகையான புனிதத் தலங்களிலும் குளிப்பதன் மூலம் ஒருவர் பெறும் ஆசீர்வாதங்களை பசுவுக்கு சேவை செய்வதன் மூலம் மட்டுமே பெற முடியும். எனவே தினமும் உணவு உண்பதற்கு முன் பசுவுக்கு ஒரு சிறிய உணவை ஊட்டுவதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். இது தவிர பசுவைச் சேவிப்பவர்கள் தினமும் உணவளிக்கிறார்கள் அல்லது அவற்றுக்கான சில பரிகாரங்களை செய்கிறார்கள். பசுவே தங்களுக்கு ஏற்படும் அனைத்து பிரச்சினைகளையும் நீக்குகிறது. இந்த ஒரு சிறிய விஷயத்திற்கு ஒரு ரகசிய பரிகாரம் செய்வதன் மூலம் இந்த சிறிய விஷயத்தை ஒரு பசுவுக்கு உணவளித்தால் 33 கோடி தேவதைகள் மகிழ்ச்சியடைந்து 33 கோடி தேவதைகளும் உங்கள் எல்லா பிரச்சினைகளையும் முடிவுக்கு கொண்டுவருவது போலாகும் என்று நம்பப்படுகிறது. அவை உங்களை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிக்கின்றன. அதே நேரத்தில் அவை உங்களை பணக்காரர்களாக்கி உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கான அனைத்து பாதைகளையும் திறக்கின்றன. இந்த சிறிய விஷயத்தை தாய் பசுவுக்கு உணவாக கொடுக்கும்போது நீங்கள் அதனுடன் ஓம் நமோ பகவதே வாசுதேவாயே என்ற மந்திரத்தை ஓதினால் அல்லது திருமணத்தில் ஓம் மகாலட்சுமி நமக என்ற மந்திரத்தை நீங்கள் எப்போது செய்ய விரும்பினாலும் அது மிகவும் நல்லது. அதற்கு எண்ணிக்கை இல்லை. நீங்கள் எவ்வளவு வேண்டுமானாலும் ஜபிக்கலாம். இந்த சிறிய விஷயத்தை பசுவுக்கு உணவாக கொடுக்கும் வரை அல்லது பசு அதை முழுமையாக உண்ணும் வரை இந்த மகாமந்திரத்தை நீங்கள் தொடர்ந்து ஜபிக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலம் லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் மற்றும் விஷ்ணுவின் அருளை பெறுவீர்கள் என்றும் அவர்களின் அருளால் இந்த பரிகாரத்தைச் செய்யும் ஒவ்வொருவரும் நிச்சயமாக பணக்காரர்களாக மாறுவார்கள் என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. வாழ்க்கையின் ஒவ்வொரு வலியும் ஒவ்வொரு பிரச்சனையும் ஒவ்வொரு சவாலும் ஒரு நொடியில் நீங்கிவிடும். இதுவரை நீங்கள் செய்யும் எந்த வேலையும் செய்யும்போது கெட்டுப்போனதோ அந்த வேலைகள் அனைத்தும் இப்போது முடிக்கத் தொடங்கும். வெற்றிக்கான பாதையில் நீங்கள் உருவாக்கிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அந்த தடைகள் நீங்கும். லட்சுமி தேவியின் அரிசியின் ஆசிர்வாதம் உங்களுக்கு மகத்தான செல்வத்தை பெறத் தொடங்கும். இந்த பரிகாரத்தை செய்ய நீங்கள் எந்த நாளையும் தேர்வு செய்ய வேண்டும். நீங்கள் விரும்பினால் இந்த வெள்ளிக்கிழமையும் இதை செய்யலாம். வியாழக்கிழமையும் செய்யலாம். ஏகாதசியன்று செய்யலாம். பூர்ணிமா அல்லது பூர்ணிமா அன்று இதை செய்யலாம். ஒவ்வொரு நாளும் கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டதால் இதில் எந்த வித்தியாசமும் இருக்காது. பக்தர்களே, மேலும் தகவல்களை வழங்குவதற்கு முன் நீங்கள் அனைத்து சேனல்களுக்கும் தெரிவிக்க வேண்டும். பொது சேவை மற்றும் பொது நலனைச் செய்வது எங்கள் தீர்மானம். அதாவது இந்த தகவலை இந்தியாவின் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இலவச ஊடகம் மூலம் வழங்குவது. எனவே இந்த வீடியோவை முடிந்தவரை பகிர்ந்து கொள்ளுங்கள். அதை லைக் செய்யுங்கள். இதுவரை நீங்கள் கருத்துப் பெட்டியில் ஜெய் மா லட்சுமி என்று எழுதவில்லை என்றால் நிச்சயமாக அதை எழுதுங்கள். இதனால் மாதா லட்சுமியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீதும் உங்கள் முழு குடும்பத்தினர் மீதும் இருக்கும். சேனலுக்கு குழு சேரவும்.
தாய்மார்களே, சகோதரிகளே, நீங்கள் என்ன பரிகாரம் செய்தாலும் அந்த நாளில் நீங்கள் அதிகாலையில் எழுந்து குளித்துவிட்டு சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். இதற்குப் பிறகு உங்கள் வீட்டில் உங்கள் கோயில் அமைந்துள்ள இடத்திற்குச் சென்று கோயிலுக்குச் சென்ற பிறகு அனைத்து கடவுள்கள் மற்றும் தெய்வங்களின் படங்கள் மற்றும் சிலைகளை சுத்தமான துணியால் சுத்தம் செய்ய வேண்டும். ஒரு சிலை இருந்தால் நீங்கள் அதை பயன்படுத்தலாம். நீங்கள் அவற்றை குளிப்பாட்டி சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும். இதற்குப் பிறகு உங்கள் வீட்டின் கோயிலை சுத்தம் செய்த பிறகு உங்கள் கோயில் முற்றிலும் சுத்தமாகிவிட்டது. இதற்குப் பிறகு சுத்தமான தேசி நெய்யால் ஒரு விளக்கை ஏற்றி வைக்கவும். விளக்கில் நெய்யை பயன்படுத்த வேண்டும். இந்த பரிகாரத்தைச் செய்யும் வரை இதை நீங்கள் கேட்கக்கூடாது. இதனுடன் நிச்சயமாக ஒரு நறுமணமுள்ள தூபக்குச்சியை எரிக்கவும். இந்த 2 வேலைகளும் முடிந்த பிறகு விஷ்ணுவின் சிலை உங்கள் கோவிலில் இருந்தால் நீங்கள் அவர்களுக்கு மஞ்சள் மற்றும் மாதா லட்சுமியுடன் குங்குமத்துடன் திலகம் பூச வேண்டும். மஞ்சள் மற்றும் குங்குமம் இரண்டையும் கலந்து திலகம் பூச வேண்டும். அதன் பிறகு உங்கள் நெற்றியில் திலகம் பூச வேண்டும். அதன் பிறகு ஒரு சுத்தமான தட்டை எடுத்து மஞ்சள் மற்றும் ஒரு ஓம் கொண்டு ஒரு ஸ்வஸ்திகாவை உருவாக்கவும். இரண்டின் நடுவிலும் ஒரு நல்ல சிறிய துண்டை வைத்திருக்க வேண்டும். கவனமாக கேளுங்கள். ஸ்வஸ்திக் மற்றும் ஓம் இடையே ஒரு துண்டு வெல்லத்தையும் சில ஊறவைத்த பருப்புகளையும் வைத்திருக்க வேண்டும். உங்கள் தினசரி வழிபாட்டை செய்த பிறகு நீங்கள் மா லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆரத்திக்கு செல்கிறீர்கள். இந்த வேலை முடிந்ததும் இப்போது நீங்கள் ஏற்றி வைத்த விளக்கு எரியும் வரை காத்திருக்க வேண்டும். அந்த விளக்கு எரிந்ததும் உங்கள் வீட்டின் சமையலறைக்குச் செல்லுங்கள். பின்னர் நீங்கள் சிறிது மாவை எடுத்து அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். மாவில் உப்பை பயன்படுத்த வேண்டியதில்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் காத்திருக்க முடியாவிட்டால் பூஜையை தொடங்குவதற்கு முன் குளித்துவிட்டு சிறிது மாவை பிசைந்து உங்கள் மடியில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது நண்பர்களே, பூஜை முடிந்ததும் விளக்கு முடிந்ததும் நீங்கள் வைத்திருந்த வெல்லம் மற்றும் பருப்பு வகைகளை எடுத்து இந்த இரும்பின் நடுவில் வைக்க வேண்டும். நீங்கள் ஒரு சுடரை உருவாக்க வேண்டும். இந்த வெல்லத்தை அதன் நடுவில் வைக்க வேண்டும். சல்லடை வைக்கவும். இதற்குப் பிறகு இரும்பை தயார் செய்து இந்த வழியில் தயாரிக்கவும். இரும்பின் மீது சிறிது மஞ்சள் மற்றும் குங்குமத்தை தடவவும். நண்பர்களே, உங்கள் இரும்பு இந்த வழியில் தயாரானதும் நீங்கள் அதை உட்கார்ந்திருக்கும் பசுவுக்கு உணவளிக்க வேண்டும். பசு அமர்ந்திருக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நண்பர்களே, நீங்கள் 33 கோடி தெய்வங்கள் மற்றும் தெய்வங்களின் ஆசீர்வாதங்களை எளிதாகப் பெறுவீர்கள். மேலும் அன்னை லட்சுமி மற்றும் விஷ்ணுவின் ஆசீர்வாதத்தால் உங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து உங்கள் வீட்டில் பல வகையான செல்வம், மகிழ்ச்சி, ஆடம்பரம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றை பெற முடியும். நீங்கள் மற்றொரு நேர்மறையான சூழலை அனுபவிக்க முடியும். என் சகோதர சகோதரிகளின் திருமணத்தில் தாமதம் ஏற்படுகிறது. திருமணம் சரி செய்யப்பட்டு பின்னர் முறிந்துவிடும். பின்னர் அவர்களும் இந்த வைத்தியங்களை முயற்சி செய்யலாம். அவர்களால் அதை செய்ய முடியாவிட்டால் யாருடைய மகன் அல்லது மகளின் திருமணம் தாமதமாகிறதோ, யாருடைய பிரச்சினைகளை எதிர்கொள்கிறீர்களோ அவர்கள் பெற்றோரும் இந்த வைத்தியத்தை முயற்சி செய்யலாம். இந்த பரிகாரத்தை நீங்கள் எத்தனை நாட்கள் செய்ய வேண்டும் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்கிறீர்கள் என்று வைத்துக்கொள்வோம். வியாழக்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமை செய்தால் 8 வெள்ளிக்கிழமைகள் இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும். ஏகாதசியன்று செய்தால் 11 ஏகாதசியன்று வரை தொடர்ந்து இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். சொல்லப்போனால் 24 மணி நேரத்திற்குள் பலன் உங்கள் முன்னால் இருக்கும். ஏனெனில் நான் உங்களுக்கு சொன்ன இந்த பரிகாரம் உங்களை உடனடியாக நிரூபிக்கப் போகிறது. அது 24 மணி நேரத்தில் அதன் பலனை உங்களுக்கு தரும். எல்லா வகையான பிரச்சனைகளுக்கும் உடனடியாக இந்த பரிகாரத்தை செய்யலாம். மா நக்ஷாவின் விருப்பத்திற்காக பணம், செல்வம், குழந்தைப்பேறு, எந்த பலனும், எந்த வேலை, எந்த வியாபாரம், எந்த பதவி உயர்வு, எந்த வகையான பிரச்சனை தீர்வு, எதிரிகளிடமிருந்து விடுதலை, இது எல்லா வகையிலும் நிரூபிக்கப்பட்ட பரிகாரம். இது வீட்டின் பிரச்சனைகளையும் முடிவுக்கு கொண்டு வருகிறது. வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இல்லாதவர்கள் இந்த பரிகாரத்தையும் செய்ய வேண்டும். அவர்களின் எதிர்காலத்திற்காக, அவர்களின் முன்னேற்றத்திற்காக இந்த பரிகாரங்களைச் செய்வதன் மூலம் அனைத்து வகையான தடைகளும் தானாகவே நீங்கும். தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த சேனல் உங்களுக்கு ஒருபோதும் தவறான தகவல்களை தராது. மகாயோக் டிவி சேனல் உங்கள் அனைவருக்கும் சரியான மற்றும் துல்லியமான தகவல்களை முழு ஆதாரங்களுடன் வழங்குகிறது. பக்தர்களே, பசுமாதா தொடர்பான மற்றொரு பரிகாரத்தை இப்போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் தினமும் காலையில் இதைச் செய்தால் நீங்கள் பல மடங்கு பலனைப் பெறுவீர்கள். மேலும் பசுமாதாவின் எல்லையற்ற ஆசீர்வாதங்களையும் பெறுவீர்கள். அதிர்ஷ்டவசமாக ஒவ்வொரு வீட்டிலும் அதிகாலையில் சாப்பிடுவது அவசியம் என்பதையும், உணவு சமைப்பதற்கு முன் இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்பதையும் நீங்கள் அனைவரும் அறிந்திருக்க வேண்டும். இந்த வைத்தியத்தை நீங்கள் செய்தால், இந்த வைத்தியத்தை செய்வது உங்களுக்கு மிகவும் எளிதாக இருந்தால் வீடியோ முடியும் வரை நீங்கள் இருக்க வேண்டும். பக்தர்களே, நமது இந்து மதத்தில் பசுவின் தாய்க்கு எவ்வளவு முக்கியத்துவம் இருக்கிறது என்பதை உங்கள் அனைவருக்கும் சொல்லுங்கள்.
ஒவ்வொரு பண்டிகைக்கும் முன்பு நாங்கள் கிராமத்தை வணங்குகிறோம். முதலில் பசுவின் தாயை வணங்கும் பாரம்பரியம் நடந்து வருகிறது. பரிகாரத்தை அறிவதற்கு முன் நீங்கள் இன்னும் சந்தா செலுத்தவில்லை என்றால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள் என்று நான் உங்களிடம் இன்னொரு வேண்டுகோள் வைக்க விரும்புகிறேன். உங்கள் ஒரு லைக் வீடியோக்களை உருவாக்க எங்கள் மன உறுதியை அதிகரிக்கிறது. எனவே நிச்சயமாக அதை லைக் செய்யுங்கள். வாருங்கள் பக்தர்களே, இப்போது வீடியோவை மேலும் எடுத்து செல்வோம். எனவே பசுவின் தாயை பற்றியும் இங்கே கொஞ்சம் தெரிந்து கொள்வோம். இதன் மூலம் உங்களுக்காக சில வைத்தியங்களை சொல்ல முடியும். இதனுடன் ஜெய் கவ் மாதா நண்பர்களை எழுதுங்கள். இதனுடன் புத்தாண்டுக்கான ஒரு பரிகாரத்தை செய்ய வேண்டும். பசுவின் பரிகாரத்தை சொல்வதற்கு முன் ஒரு பரிகாரத்தை சொல்கிறேன். இந்த பரிகாரத்தை லைக் செய்யுங்கள். என்ன செய்ய வேண்டும் என்றால், மாலையில் நெல்லி மரத்தின் கீழ் நீங்கள் 4 பக்க கடுகு மாவால் ஒரு விளக்கை உருவாக்க வேண்டும். முன்பக்க திரியை 4 பக்க விளக்கில் வைத்து கடுகு எண்ணெய் விளக்கை ஏற்ற வேண்டும். மாவால் ஒரு விளக்கை உருவாக்கவும். திரியை பிரதான எண்ணெயில் வைக்கவும். சிவப்பு நூலால் விளக்கை ஏற்றவும். 4 விளக்குகளை உருவாக்க ஒவ்வொன்றும் 4 பாகங்கள். ஒவ்வொரு பகுதியையும் ஏற்றி 2 கிராம்பு பூக்களை நடுவில் வைக்கவும். பின்னர் உங்கள் வாழ்க்கையில் என்ன அற்புதங்கள் நடக்கின்றன என்று பாருங்கள். மாலையில் அதை ஏற்றி வைத்து விட்டு விடுங்கள். உங்கள் விருப்பத்தை கேட்டு விட்டு விடுங்கள். நண்பர்களே, நீங்கள் இன்னும் எங்கள் சேனலுக்கு குழு சேரவில்லை என்றால் நிச்சயமாக அவ்வாறு செய்யுங்கள். இதன் மூலம் நேரடியாக மேலும் தகவல்களை பெறலாம். நண்பர்களே, இந்த கோமாதா வைத்தியம் மிகவும் பயனுள்ள வைத்தியம். இந்த வைத்தியத்தை நிச்சயமாக செய்யச் சொன்னேன். நான் உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வைத்தியத்தை சொன்னேன். இந்த வைத்தியம் உங்களுக்கு நிறைய பயனளிக்கும். இப்போது இந்த நாளில் நீங்கள் செய்ய வேண்டிய கோமாதா தொடர்பான வைத்தியங்களை பற்றி பேசலாம். அதாவது பசு தொடர்பான ஒரு நபருக்கு 7 தலைமுறைகளாக வங்கி இருப்பு பற்றாக்குறை இல்லாமல் இதை செய்வதன் மூலம் துக்கம், வலி, நெருக்கடி, துன்பம் நீங்கி எல்லா மகிழ்ச்சியும் அந்த நபரின் காலடியில் வருகிறது. எனவே நண்பர்களே, கார்த்திக் பூர்ணிமா நாளில் நீங்கள் கோமாதாவை வணங்க வேண்டும். இவற்றை அறிய பசுவைப் பற்றி வேதத்தில் என்ன சொல்லப்பட்டுள்ளது? நீங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? என்ன நண்பர்களே, பசுவை ஒருபோதும் அடிக்கக்கூடாது. வேதத்தில் பசுவுக்கு தாய் அந்தஸ்து வழங்கப்பட்டுள்ளது. பசுவைக் கொல்பவன் தாயை அடிப்பவனுக்கு ஏற்படும் பாவத்திற்கு சமமானவன் என்று கருதப்படுகிறது. நரக உலகில் பல வருடங்கள் துன்பப்பட வேண்டும். அடுத்த பிறவியில் ஒரு மிருகமாக கௌதம முனி தற்செயலாக ஒரு பசுவை ஒரு குச்சியால் அடிக்கிறார். அந்த பசு இறந்துவிட்டது. இந்த பாவத்திலிருந்து விடுபட அவர் பல வருடங்கள் தவம் செய்ய வேண்டியிருந்தது. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் காளை வடிவில் வந்த ஒரு முதியவரை கொன்றார். இதிலிருந்து விடுபட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அனைத்து யாத்திரைகளையும் ஒரு குளத்தில் அழைக்க வேண்டியிருந்தது. இந்த குளத்தில் குளித்ததன் மூலம் அவர் பாவங்களிலிருந்து விடுபட்டார். இந்த நண்பர்களும் தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்த பசுவை விட்டு ஓடிவிடுகிறார்கள். அவர்கள் பாவிகள். அத்தகையவர்கள் தங்கள் வீடுகளிலிருந்து விடுபட்டு சொர்க்கத்தை அடைந்து பெரும் செல்வந்தர்களாக பிறந்து மகிழ்ச்சியை அனுபவிக்கிறார்கள். மேலும் ஒரு பசுவை ஒருபோதும் தொந்தரவு கொடுத்து எழுப்பக்கூடாது. அந்த பிறவியில் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களிலிருந்து விடுதலை பெற்று கோலோகத்தில் இடம்பெறுகிறார். ஒரு பசுவை ஒரு குச்சியால் அடிப்பதன் மூலமோ அல்லது அதன் மீது தண்ணீர் ஊற்றுவதன் மூலமோ எழுப்புவதன் மூலம் ஒரு மனிதன் பாவத்தின் ஒரு பகுதியாகி அடுத்த பிறவியில் வீடு வீடாக அலைய வேண்டியிருக்கும். மேலும் பசுவுக்கு சேவை செய்து அதை உணவளித்து அதை நன்றாக வளர்ப்பவர்கள் அந்த நபரின் வாழ்க்கையின் அனைத்து ஆசைகளும் நிறைவேறும் என்று வேதங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒரு மனிதன் பசுவின் கன்றிலிருந்து மீதமுள்ள பாலை மட்டுமே எடுக்க வேண்டும். ஆனால் சிலர் பசுவை ஒரு முறை கழுவிய பின் கன்றுக்கு மீதமுள்ள பாலை மீண்டும் கழுவ வேண்டும். இதைச் செய்வது ஒரு பெரிய பாவம் என்று கூறப்படுகிறது. அத்தகைய பாலை கழுவுபவர் அடிமையாகவும் மாறுகிறார். நண்பர்களே, ஒரு பசுவின் அல்லது காளையின் முதுகில் உட்காரக்கூடாது என்றும் வேதங்களில் கூறப்பட்டுள்ளது. அவற்றின் முதுகில் அமர்ந்திருப்பது ஒரு பெரிய பாவம். அத்தகையவர்கள் நரகத்திற்கு செல்லும் பயணத்தை அனுபவிக்க வேண்டும். கடவுளின் பாகத்திலிருந்து பிறந்த ஒரே நதி மகாதேவரும் மகாதேவியும் சவாரி செய்யும் பசு. நந்தியே தனது சொந்த விருப்பப்படி மகாதேவரின் வாகனமாக மாற ஒப்புக்கொண்டதால் அதே நேரத்தில் பசு தானம் வேதங்களில் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் அத்தகைய வயதான மற்றும் நோய்வாய்ப்பட்ட பசுவை ஒருபோதும் தானம் செய்யக்கூடாது. கடோபனிஷத்தில் உள்ள நச்சிகேதரின் கதையும் இந்த சூழலில்தான். தனது தந்தை ஒரு வயதான பசுவை தானம் செய்வதை எதிர்த்த நச்சிகேத ஒரு கன்றுடன் பால் கொடுக்கும் பசுவை தானம் செய்பவர்கள் பெரும் புண்ணியத்தை அடைந்து சொர்க்கத்தில் இடம்பெறுகிறார்கள். நண்பர்களே, சூரியன், சந்திரன், செவ்வாய் அல்லது சுக்கிரன் ராகுவுடன் இணைந்திருந்தால் பித்ரதோஷம் ஏற்படுகிறது. சூரியன் தந்தையுடன் தொடர்புடையவர் என்றும் செவ்வாய் இரத்தத்துடன் தொடர்புடையவர் என்றும் நம்பப்படுகிறது. சனி, ராகு அல்லது கேது பார்வையிலிருந்து செவ்வாய் ராகு அல்லது கேதுவுடன் இணைந்திருந்தால் பித்ரதோஷம் ஏற்படுகிறது.
இந்த தோஷம் வாழ்க்கையை ஒரு போராட்டமாக்குகிறது. பித்ர தோஷம் இருந்தால் ஒவ்வொரு நாளும் அல்லது எந்த ஏகாதசியிலோ அல்லது எந்த பௌர்ணமி நாளிலோ அல்லது அமாவாசையிலோ அல்லது பௌர்ணமி நாளிலோ அல்லது எந்த சிறப்பு நாளிலோ ஒரு பௌர்ணமி நாளில் ரொட்டி, வெல்லம், தீவனம் போன்றவற்றை உணவாகக் கொடுப்பது பித்ர தோஷத்தை குணப்படுத்தும். நண்பர்களே, ஒவ்வொரு நல்ல வேளையிலும் பசுவின் தாயை அல்லது அதனுடன் தொடர்புடைய பசுவின் சாணம், பசுவின் சிறுநீர், பசுவின் பால் அல்லது பசுவின் பாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட நெய் போன்றவற்றை சேர்க்கவும். இது உங்களுக்கு நல்லொழுக்க உணர்வை தரும். பரிகாரங்கள்: நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள். அல்லது நண்பர்களே, வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யவும். முடிந்தவரை உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள்.